மத்தேயு எழுதின சுவிசேஷம். இன்றைக்கு ஆண்டவர் தெளிவாக உங்களோட பேசுவார். அவர் பேசுவார். அதில் நீங்கள் பிடித்துட்டு கேட்க வேண்டியது உங்களோட இடத்துல இருக்கு. 4வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் படிக்கிறேன். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இங்க என்ன எழுதியிருக்குன்னா, இயேசு நாசரேத்தை விட்டுட்டு கலிலேயாக்கு வரார். ஏன் அங்க வரார்னா, 13வது வசனத்துல, நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகுமிலே வந்து வாசம் பண்ணினார். அவர் சொந்த ஊரை விட்டுட்டு இந்த இடத்துக்கு வரார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறமும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியோருடைய கலிலேயாவுக்கு இயேசு வரார். அங்க யூதர்களும் புறஜாதி மக்களும் சேர்ந்து வாழக்கூடிய இடம். அங்க ஆண்டவருடைய வார்த்தை அவசியமாக இருந்தது. ஆண்டவருடைய வெளிச்சம் அவசியமாக இருந்தது. அங்கிருந்த மக்கள் இருளில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அங்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டது மட்டுமல்ல, அவர்கள் மனதை மாற்றக்கூடியதாக கூடியவராக இருந்தார். அவர் எங்கு சென்றாலும் அவரை சுற்றி ஒரு வெளிச்சம் வல்லமை இருந்து கொண்டே இருக்கும். மரண இருளில் இருக்கக்கூடியவர்களை இயேசு விடுவித்தார். அவர் உலகத்துக்கு விடுவிக்கிற ஒளியாய் வந்தார். இந்த வெளிச்சம் உலகத்தில் உள்ள இருளையும் நம் மனதில் இருக்கக்கூடிய இருளையும் நீக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. இந்த உலகத்துல இன்னும் பயம் இருக்கு, வியாதி இருக்கு, கட்டுகள் இருக்கு, கண்ணீர்கள் இருக்கு, வியாகுலம் இருக்கு, போராட்டம் இருக்கு, அடிமைத்தனங்கள், பாவ கட்டுகள், இவைகளால் அகப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் நம்மளுடைய சூழ்நிலை இப்படிதான் இருக்கு. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருளடைந்து இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, அவருடைய வெளிச்சம் உதிக்கும். அங்க தெளிவாக எழுதியிருக்கு, மரண இருளில் திசையிலும் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஆண்டவரோட வெளிச்சம். யோவான் 1:4-5 என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அவருக்குள்ள ஜீவன் இருந்தது. அவர் ஜீவனுள்ள ஆண்டவர். அவர் எங்கே போனாலும் ஜீவனை கொடுக்கக்கூடியவர். அந்த ஜீவன் ஒளியாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. நம்மளை கட்டி வச்சிருக்கிற இருள், நோய்கள், வெற்றி இல்லாத காரியங்கள், பயங்கள், மக்களால் வரக்கூடிய நிந்தைகள் நிறைய இருக்கு. இதுல எல்லாத்திலையும் பிரகாசிக்கிற ஒளிதான் நம்முடைய இயேசு ஆண்டவர். இந்த ஒளியை விசுவாசித்து இந்த வெளிச்சத்தை உன் வாழ்க்கையில் இடம் கொடுப்பாய் என்றால் நீ நம்பணும், இயேசு ஒருவர் இருக்கிறார், அவர் வெளிச்சத்தை கொடுக்கவே வந்தார், என்னுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க வந்தார் என்று அவரை நீ நம்புவாயானால் அவர் கண்டிப்பாக உன்னை மாற்றி விடுவார். நீ தொடர்ந்து தேவனுக்கும் அவருடைய சித்தத்துக்கும் எதிர்த்து நிற்பாய் என்றால்
அதுதான் ஆவிக்குரிய இருள். இன்னைக்கு அநேகர் இயேசுவுக்கு இடம் கொடுப்பதில்லை, அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பதில்லை, அவர் சித்தத்தை செய்வது கிடையாது. ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், இயேசு இந்த உலகத்துக்கு தன் வெளிச்சத்தையும் தன் ஜீவனையும் தன் ஆவியையும் கொடுக்க வந்தார். எத்தனை பேர் அதை அறிந்து அவைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோமோ தெரியாது. நிறைய நேரத்தில் நமக்கு டிசப்பாயின்மெண்ட்ஸ், நொந்து போயிடுறோம், பிரச்சனையை சமாளிக்க முடியல, ஒரு நோய் வந்துச்சுன்னா அதை தாங்க முடியல, பயம் பிடிச்சிக்குது, என்னாகுமோ ஏதாகுமோ. நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. He is the resurrected God. அவர் உயிர் தெழுந்த வல்லமையுள்ள ஆண்டவர். எதையும் சரியாக்க அவருக்கு வல்லமை இருக்கு. நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் சொல்றார், என்னோட வெளிச்சம் இருக்கு, அது உங்களுக்கு போதுமானதா இருக்கும். இந்த வெளிச்சத்தை விசுவாசித்த ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ இருக்காங்க. இவளுடைய வாழ்க்கையும் இருளில் இருந்தது. யாரும் விடுவிக்க முடியாத ஒரு கட்டில் அவ இருந்தா. 12 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 12 வருஷம் எல்லா பணத்தையும் தன்னோட நோய்க்காண்டி அவள் செலவழித்தாள். ரொம்ப அந்த உதிர போக்கு அவளுக்கு இருக்கும். யோசிச்சு பாருங்க, எப்படி அந்த லேடி தாங்கினாங்களோ தெரியாது. ஆனால் வைத்தியத்துக்காண்டி நிறைய பணத்தை அவங்க செலவு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு பலனே கிடையாது. ஒரு மனுஷனுக்கு ரத்தம் தான் முக்கியம், அந்த ரத்தம் போயிட்டே இருக்கு. she lost all her strength. அவளோட பலனெல்லாம் அவள் இழந்து போயிட்டா. அவளோட வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து போயிட்டா. சுகம் கிடைக்கல, எங்கே போனாலும் சுகம் கிடைக்கல. தனக்கு இருந்த எல்லாத்தையும் விற்று டாக்டருக்கு செலவு பண்ண. அந்த காலத்திலே இந்த மாதிரி உதிரப்போக்கு இருக்குமானால் அவள் தீட்டுள்ளவர், யாரும் அவளை தொடக்கூடாது என்று லேவியராகமத்தில் எழுதியிருக்கு. ஸோ அவள் வெளியவும் வர முடியாது. அவளை பார்க்குறவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இவ தீட்டுள்ளவள், இவ தீட்டுள்ளவள். இல்லைன்னா அவ சொல்லிக்கிட்டே போகணும், நான் தீட்டுள்ளவள் தீட்டுள்ளவன். ஏன்னா பக்கத்தில் யாரும் வரக்கூடாது, யாரும் தொடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான நிலைமையில இருந்த இந்த பெண், அவ கேள்விப்பட்டா இயேசுவை பற்றி. இயேசு ஒருவர் இருக்கிறார், அவர் கட்டாயமா நம்மளை சுகப்படுத்த வல்லமையுள்ளவர் என்பதை கேள்விப்பட்டார். அவரோட இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தார், எப்படி ஆகிலும் இந்த உலகம் என்னை ஏற்றுக்காது, என்னை பார்க்குறவங்களாம் எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்ன அவமானம் இருந்தாலும் பரவாயில்ல, என் இயேசுவின் ஆடையில் ஒரு பகுதியை நான் தொடுவேன், அவரோட வஸ்திரத்தின் தொங்கலையாச்சு நான் தொடுவேன். அந்த கூட்டத்தில் போறா, நகர்ந்து நகர்ந்து மெல்ல, அவளால் நடக்க பலன் கிடையாது. she lost all her strength. நகர்ந்து நகர்ந்து இயேசுவை நோக்கி போறா. கூட்டத்துக்குள்ளேயும் போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவளுடைய இரத்த போக்கு நீங்கிற்று. ஹல்லேலூயா. சின்ன ஆண்டவரோட வஸ்திரம் தான். இப்ப எனக்கு ஒரு ஞாபகம் வருது. எனக்கு அப்பத்தா இருப்பாங்க, அப்பாவோட அம்மா. அவங்க மேலே காளி வரும். எதுனாலும் அவங்கள உடுக்க வச்சு கேட்போம். வெள்ளி செவ்வாய் 40 மலைப்பூ அந்த காலத்திலே வாங்குவோம். அவங்கள ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்துச்சு அந்த ஆவி. ஒரு நாள் இயேசு வந்தார் எங்க வீட்டுக்கு. நான் உண்மையா சொல்றேன், கதை சொல்லலை. வயதான ஒரு அம்மா, இயேசுவையே தெரியாது. அவர்களுக்காண்டி நாங்கள் டெல்லியில் ஜெபித்து கொண்டு இருந்தோம். அப்பொழுது அவர்கள் என்ன பார்த்தார்கள் தெரியுமா? இயேசுவை பார்த்தார்கள்.
அந்த இயேசு அவர்கள் அருகில் வந்து நின்றார். நின்ன உடனே வாங்கயான்னு அப்படி பிடிச்சாங்க பாருங்க. அவர் வஸ்திரத்தை தொட்டாங்க. உண்மையா சொல்றேங்க, பொய் சொல்லலை. அவங்க சொல்லும்போது ரொம்ப அழகா இருக்கும். அவங்க மரிச்சு போயிட்டாங்க, இன்னைக்கு பரலோகத்தில் இருக்காங்க. வாங்கயான்னு சொல்லி அவங்க வஸ்திரத்தை பிடிக்கும் போது அவங்க கையில் அவரோட வஸ்திரத்தை தொட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கை மாறினது. எந்த அளவுக்கு மாறினது என்றால், ஒரு படிக்க தெரியாத ஒரு ஆயா, ஆனா she'll be regular to the church. மழை பெஞ்சாலும் காத்து அடிச்சாலும் பைபிளை இடுக்கிக்கிட்டு தேவாலயத்தை விட்டு விலகவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க இயேசுவை நேசிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க லைஃப் மாறிடுச்சு. எங்க அம்மாக்கு இதே மாதிரி 12 வருஷம் நெஞ்சு வலி இருந்தது. எத்தனையோ டாக்டர்ஸ் கிட்ட நாங்க போனோம். டாக்டர்ஸால கண்டுபிடிக்காத ஒரு நோய். எங்க அக்கா, பெரிய அக்கா, கால்கட்டா கமாண்டர் ஹாஸ்பிட்டல்ல அதே நோயில இறந்து போனாங்க. அடுத்து எங்க அம்மாக்கு அது வந்தது. அவங்க எப்படி இருக்கு சொன்னா கேட்பாங்க, பெரிய கல்லை தூக்கி நெஞ்சு மேலே வச்ச மாதிரி இருக்கு, என்னால் மூச்சு விட முடியல. அவங்கள நாங்கள் 2 பேர் தாங்கி தான் ரெஸ்ட் ரூம் கொண்டு போவோம். இதுதான் எங்களோட வாழ்க்கை. எங்களை கவனிக்க யாருமே இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஏசு தெரியாது. எங்கள் அப்பா சொன்னார், அம்மா இல்லாமல் நம்மளால் உயிரோடு வாழ முடியாது, மூட்டைப்பூச்சி மருந்து வாங்கி குடிச்சிட்டு இறந்து போயிடலான்னு. எங்கள் அப்பா நைட் டியூட்டி போயிட்டார். அந்த இரவு தேவன் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தார். அவர்களுக்கு 3 சத்தம் கேட்டது. யோவான் 5 படி, யோவான் 5 படி, யோவான் 5 படி. அவர்களை எழும்பி நிற்க வைத்தார் தேவன். 12 வருஷமா படுத்து கொண்டிருந்த என்னுடைய அம்மா எழுந்து லைட் போட ஆரம்பிச்சாங்க. என் அப்பா நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்தார். அவர் பார்த்து எங்கள் அம்மா போய் கதவை திறக்கிறாங்க. 12 வருஷமா படுத்திருந்த அம்மா எல்லாரும் சேர்ந்து மரித்து போயிடலாம் என்று அந்த சூழ்நிலையில் எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறவராய், எங்களை நேசிக்கிறவராய், எங்களை தேடி வந்தவராய், எங்களுக்கு ஜீவன் கொடுக்கும்படியாக என்னுடைய குடும்பத்துக்குள்ளே கர்த்தராகிய இயேசு வந்தார். இன்னைக்கு இங்க நிக்கிறேன்னா அவரோட அன்புனால நிக்கிறேன். There is a hope. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இயேசு என்ற நம்பிக்கை இருக்கு. உன்னை வாழ வைக்கிற நம்பிக்கை இருக்கு. அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் உன்னை தூக்கி எடுக்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவள் சுகமானாள். அவரோட ஜெப சால்வை அது எதை குறிக்குது என்றால், எல்லா கட்டளைகளும் வாக்குத்தத்தங்களும் நமக்கானது. யூ கேன் டச். நீங்க அந்த ஷாலை தொட முடியும் உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா. இன்னைக்கு நிறைய பேர் சந்தேகப்படுறீங்க. விசுவாசம் உங்களுக்கு இருந்ததுன்னா நம்ம பரலோகத்துக்கு கூட போயிட்டு வந்துடலாம். லார்ட், நான் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன், இதுல இருந்து எனக்கு விடுதலை இல்லை, இன்னைக்கு நான் உங்களை நம்புறேன், உங்களை வஸ்திரத்தின் நுனியை ஆச்சும் இன்னைக்கு நான் தொடுறேன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா தேவன் உங்களை சுகமாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இப்பேற்பட்ட ஆண்டவர் கஷ்டத்தில் இருக்கிற நம்மளை விடுதலை செய்ய தான் வந்தார். இருளின் கட்டில் இருக்கிற பிசாசுக்கு நம்மளை நிம்மதியாக வைக்க விட மாட்டான். எதையாவது ஒன்று வீட்டில் கொண்டு வந்து வைப்பான். ஆனால் தேவ பலத்தினால, அவரோட வல்லமையினால அவனை ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்மளை சுத்திலும் ஏசு எங்க போனாலும் அவரை சுத்தி வல்லமை இருந்துட்டே இருக்கு. அதனால தான் மக்களுக்கு ஜீவன் போச்சு. இன்னைக்கு நம்மளை சுத்தி இந்த வேதாகமம் இருக்கு, தேவனுடைய வார்த்தை இருக்கு. எவன் விசுவாசத்தினால் வார்த்தையை தொடுகிறார்களோ இதுல உங்க வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா வாக்குத்தத்தமும் இருக்கு. நான் தேடினேன், நான் எப்படி வாழணும், இதுல இருந்து எப்படி விடுதலை ஆகணும்,
எப்படி மக்களை விடுதலை செய்யறதுக்கு நான் என்னத்தை விட்டு கொடுக்கணும், எல்லாத்தையும் இந்த வேதத்துல இருந்து கத்துக்கிட்டேன். எவர்கள் இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு தொடுகிறார்களோ அவர்களே வார்த்தையின் உள்ள வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டு சுகமடைவார்கள். உனக்கு பலவீனம் இருக்கா, வார்த்தையை தேடு. உன் வீட்டில் பிரச்சனை இருக்கா, வார்த்தை கிட்ட போ. உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் தேவன் பதிலை இந்த வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். இதை எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தார். Go and search the word, you will find the answer. நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் தேவன் இதுல பதில் வைத்திருக்கிறார். நம்ம ஏன் தேடக்கூடாது, நம்ம ஏன் கண்டுபிடிக்க கூடாது, ஏன் அப்பா நம்மளோட பேசக்கூடாது, ஏன் நம் சுகம் பெற்றுக்கொள்ளக்கூடாது? எல்லாத்தையும் அப்பா வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம தான் அதை என்ன செய்யறதில்ல, வாங்கி கொள்வது கிடையாது. ஸோ நம் வாங்கி கொள்ள வேண்டும். லூக்கா 7வது அதிகாரத்தில் இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நாயின் ஊருக்கு ஏசாண்டவர் கடந்து வரார். அவரோட ஊழியத்தை முடிச்சுட்டு அந்த நாயின் ஊருக்கு வரார். அந்த நாயின் என்ற பேருக்கு இனிமையானது என்று அர்த்தம். இந்த நாயின் ஊருக்கு அவர் கிளம்பி வரும்போது திரளான கூட்டம் அவரோட சேர்ந்து வருது. சீஷர்களும் அவர்களோட இருக்கிறார்கள். அவர் சரியாக நாயின் ஊரோட கேட் வருது. அவர் கேட்டு கிட்ட வரும்போது ஒரு திரளான கூட்டம் அவருக்கு எதிர்த்து வருது. அவர் பார்க்கிறார், நாயின் விதவையோட பையன் இறந்து போயிட்டான். அவனை தூக்கிக்கிட்டு எதுக்க வராங்க. நம் தேவன் ஜீவன் கொடுக்கக்கூடியவர். அவருக்கு எதிராக வரக்கூடியது மரணம். இன்னைக்கு நிறைய விடோஸ் இருக்கிறீங்க. இங்க விடோஸ்லாம் கவலைப்படவே கூடாது. எனக்கு எங்களோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்களே, எனக்கு யாருமே இல்லையே, இந்த கவலை நமக்கு இருக்கவே கூடாது. நிறைய வசனங்கள் இதுக்கு ஆதாரம் இருக்கு. நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம், நான் படிக்கிறேன், ஜாக்கிரதையாக கேளுங்க. யாரெல்லாம் இங்கே விடோஸ் இருக்கிறீங்க கை தூக்குங்க. யாருமே இல்லையா? 2 பேர். ஏன் பயப்படுறீங்க, ஏன் கவலைப்படுறீங்க? இசி நமக்கு ஹஸ்பண்டாக இருப்பார். ஹல்லேலூயா, பெரிய பாக்கியம். இன்றைக்கு விடனா உலகத்தில் ஒதுக்கிடுவாங்க, நம் தேவன் ஒதுக்க மாட்டார். சங்கீதம் 68:5 என்ன சொல்லிருக்கு? விதவைகளுக்கு நியாயம் விசாரிப்பவர் இயேசு. உங்களுக்கு நியாயம் இந்த உலகம் கொடுக்காட்டாலும் இயேசு கொடுப்பார். எபிரேயர் 49:11 விதவைகள் என்னை நம்புவார்களாக என்று எழுதியிருக்கு. நம்ம அவரை நம்பணும். அவர் நம்ப சொல்றாரு. ஏன் நம்பக்கூடாது? ஒரு சில குடும்பங்கள்ல ஹஸ்பண்டோட அன்பு கிடைக்காது. தேவன் உனக்கு அந்த அன்பை கொடுக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். உபாகமம் 24:17 விதவையின் வஸ்திரத்தை அடகாக வாங்காமல், விதவை கிட்ட எதுவுமே வாங்கக்கூடாது, விதவை கிட்ட எதையும் ஆசைப்படக்கூடாது, ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். உபாகமம் 24:19 என்ன எழுதியிருக்குன்னா, அறுவடை செய்யும் போது அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தால் அதை விதைவைக்கு விட்டு விடுவாயாக என்று எழுதியிருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் வேதத்தை படிக்கிறது இல்லை, அதனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. சங்கீதம் 146:9 என்ன எழுதியிருக்கு என்றால், விதவைகளை ஆதரிங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 15:25 என்ன எழுதியிருக்கு என்றால், விதவையின் எல்லையை நிலைப்படுத்துவார். உன்னோட எல்லையை தேவன் நிலைப்படுத்துவார். எனக்கு யாரும் இல்லை, என்னை கவனிக்க யாரும் இல்லை, நான் அனாதையா இருக்கேன், தனித்து இருக்கிறேன், கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம் எல்லையை நிலைப்படுத்துவார். ஏசாயா 1:17 என்ன எழுதியிருக்குன்னா, விதவையின் வழக்கை விசாரிப்பார். இந்த விதவை போய் அழுதுச்சுன்னா தேவன் விசாரிப்பார். உன்னோட வழக்கை அவர் ஏற்று செய்வார். இப்படிப்பட்ட நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். நாம் ஏன் பயப்படணும்? இந்த விதவைக்கு ஒரே ஒரு குமாரன். அந்த குமாரன் தான் இந்த விதவையை கவனித்து கொண்டு வந்தான்.
இந்த விதவைக்கு வேற ஆதரவே கிடையாது. அந்த இருந்த ஒரு குமாரன் இறந்து போனான். இயேசு சரியாக அந்த பட்டணத்தின் வாசல்ல வரும்போது அவனோட சடலத்தை எடுத்துக்கிட்டு வராங்க. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம் இயேசு நம்மளோட இருக்கும்போது எந்த மரணமானாலும் எந்த பாதாளமானாலும் அதுக்கு கூறு கிடையாது, அது மங்கிதான் வாழணும். இயேசு போறார். அவர் ஜீவனுக்கு முன்னாடி மரணம் செத்து போகணும். அவர் பார்க்கிறார் அந்த இடத்துல. அந்த பாடி வெளியே போல, அந்த ஊரை விட்டு வெளியே போக முடியல. இயேசு அங்க வந்து விட்டார். உன் வாழ்க்கையில இயேசு வருவாரானால், உன் பிரச்சனையில தேவன் வருவாரானால் நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் சரியா உன் பிரச்சனை கிட்ட வருவார். நீ அழும்போது அவர் கரெக்டா அங்க நிற்பார். நீ வியாகுலப்படும் போது எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காத, அவர் உன் அருகிலே தான் வந்து நிற்பார். உன்னுடைய பிரச்சனைகளை அவர் ஏற்று உனக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அந்த விதவையை பார்க்கிறாரு. அவள் அழுது கொண்டிருந்தாள். இவளுக்கு மனசு ரொம்ப உருகிருச்சு. ஆண்டவரோட மனசு ரொம்ப உருகிய மனசு. He has very compassionate heart. அவளை பார்த்தோன்னே மனது ரொம்ப உருங்கிட்டு அந்த விதவையை பார்த்து சொல்றாரு, அழாத. இன்னைக்கு நம்மளை பார்த்து அதை தான் ஆண்டவர் சொல்றார். Don't cry, weep not. அழாத. இப்படி சொல்ற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்காருங்க. ஏன் பயப்படணும்? ஏன் கஷ்டப்படணும்? ஏன் நொந்து போகணும்? அவரை நம்பு. உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நீங்க நம்பணும். விசுவாசிக்கிறவன் தான் பதறவே கூடாது. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அப்பா நடத்துவார்ன்ற நம்பிக்கை இருக்கு. அதனால தான் கொஞ்சம் தைரியமா இருக்க முடியுது. என்னால் பதற மாட்டேன். ஒரு சில நேரங்களில் கலங்கினாலும் ஒரு சில நேரங்களில் தைரியத்தை தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் செத்து போன ஆண்டவர் கிடையாது, அவர் ஜீவனுள்ள ஆண்டவர். அவர் என்னோடு இருக்கிறார். அவரோட கோலும் தடியும் என்னை கட்டாயமாக தேற்றும். நன்மையும் கிருபையும் என்னையும் உங்களையும் தொடரும். இந்த புது வருஷத்துல ஆண்டவர் சொல்றது அதுதான். அவர் உன்னோட இருக்கிறார். நீ அழாத, எந்த பிரச்சனைக்கும் அழாத. உன்னை பார்க்கிற ஆண்டவர் இருக்கார், உன்னை விசாரிக்கிறவர் இருக்கார். இந்த அம்மாவை பார்த்து அவர் அழாதேன்னு சொல்லிட்டு ஒரு படி முன்னாடி போறாரு. அந்த பாடையை தொடுறாரு. தொட்டவனை எல்லாரும் நின்னுட்டாங்க. அவர் அந்த மரித்த விதவியோட பையனோட சரீரத்துக்கிட்ட பேசுறாரு. நல்ல கவனிங்க. கடவுள் எல்லா அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். யூ கேன் ஸ்பீக். நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தால், உன்னோட கெட்டு போன எந்த உறுப்பா இருந்தாலும் அந்த உறுப்போட பேசுவதற்கு உனக்கு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அழக்கூடாது. யூ கேன் ஸ்பீக். அது உன் கையா இருந்தாலும் சரி, உன் சரீரத்தில் எந்த பாகமாக இருந்தாலும் சரி, அந்த பாகத்தோடு நீ பேசு. இயேசுவின் நாமத்தில் அதுக்கு கட்டளை கொடு. அது சரியா கீழ்ப்படியும். ஒரு நாள் சீஷர்கள் எல்லாம் கடல்ல வரும்போது அவர் நல்லா தூங்கிட்டு இருந்தார். சீஷர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே இவ்வளோ பெரிய புயல் அடிக்குது, உங்களுக்கு காது கேட்கலையா, தெரியலையா? அவர் எழுந்திருச்சு நின்னார். காற்றையும் கடலையும் பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? அமைதலா இரு. கம்ப்ளீட்டா நின்றுச்சு. தேவனுடைய பிள்ளையாக நாம் வாழ்ந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டியும் நமக்கு கீழ்ப்படியும். கண்டிப்பா கீழ்ப்படியும். ஆனா நீ தேவனுடைய பிள்ளையாக மாறணும். அவரை விசுவாசிக்கணும். அவர் நாமத்துல நீ கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு எல்லா அதிகாரத்தை வச்சுட்டு மனுஷன் உட்கார்ந்துருக்காங்க, அழுகுறாங்க, யார் யாரையோ நம்புறாங்க. ஜீவனுள்ள ஆண்டவரை நம்மளால நம்ப முடியல. அவர் ஜீவனுள்ளவர். அவர் ஜீவன் கொடுக்க வந்தவர். அந்த பையனுக்கு எல்லாம் கெட்டு போச்சு. எல்லாம்
ஆப்சென்ட் ஆயிடுச்சு, அப்படிதான் சொல்லணும். மரிச்சாச்சு, எல்லா உறுப்புகளும் செயலற்று போயிடுச்சு. ஆண்டவர் அவனை தொட்டு அவர் பேசுறாரு, வாலிபனே எழுந்திரி. அவ்வளவுதாங்க, எல்லா உறுப்பு செயலாக ஆரம்பிச்சிருச்சு. இருதயம் நின்று போன இருதயம் துடிக்க ஆரம்பிச்சிருச்சு, கிட்னி ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. எல்லா பார்ட்ஸும் இயேசுவின் வார்த்தையில அப்படியே கீழ்ப்படிந்தது. சீமோன் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அவங்க சொல்றாங்க, இரவெல்லாம் நாங்கள் வலைய போட்டோம், எங்களுக்கு மீனே கிடைக்கல, ஆயினும் உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் வலையை போடுகிறோம் என்று சொன்னார்கள். உங்களுக்கு தெரியுமா, இன்ஸ்டன்ட்லி எந்த இடத்துல வலை போட்டு மீன் வரலையோ அந்த இடத்துல இன்ஸ்டன்டா வலை கிளியும்படியாக தேவன் மீன்களை கொடுத்தார். அதே அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில தேவன் செய்ய வல்லவர். He can do இன்ஸ்டன்டா. எத்தனையோ அற்புதங்கள் எங்களோட வாழ்க்கையில தேவன் செய்திருக்கிறார். பெட்ரோலே இருக்காது, வண்டி நின்று போற சூழ்நிலை தான். ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், நடு ரோட்டில் ஒரு பொம்பளை நிற்கிறது நல்லதே இல்லை. இதில் பெட்ரோல் இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும். என் வண்டிக்கு நீங்கள் பெட்ரோல் ஊற்றுங்க, நான் வீடு போய் சேரணும். வண்டி ஓடுங்க, வண்டி ஓடும். இயேசுவின் நாமத்தில் வண்டி கீழ்ப்படியும். இயேசுவின் நாமத்தில் அதுக்கு பெட்ரோல் வரும். என் தேவன் வல்லமையுள்ளவர், என் தேவன் செய்ய வல்லவர். நம்ம விசுவாசிக்கணும். என் அப்பா கேட்குற அப்பான்றதை நம்பணும். இன்னைக்கு அநேகர் அதை நம்புவது கிடையாது. இந்த புதிய ஆண்டில் உங்களுக்குன்னு ஒருவர் இருக்கிறார், உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடும்படியான அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் நம்ம காலு கீழே தான் வைத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை உணராதவர்கள், முதல்ல நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியல. நீங்க யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேவனுக்கு பயப்படாம இருக்க மாட்டீங்க. நீங்க யாரு, வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி, உங்களுக்கு தெரியணும். நீங்க பல நாட்கள் எவ்வளோ தப்புகள் செஞ்சிருக்கலாம், தேவனை துக்கப்படுத்தியிருக்கலாம். பட் இன்னைக்கு வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி, நீ யாரு? நான் தேவனுடைய பிள்ளை என்ற அந்த உரிமை உனக்கு இருக்குமானால் தேவன் படைத்த எல்லா சிருஷ்டிகளும் உங்களுக்கு அடங்கும். எந்த நோய்களும் அவரோட நாமத்துக்கு நடுங்கும், எந்த பேய்களும் அவர் நாமத்துக்கு ஓடும். பயப்படுறாங்க பிசாசுக்கு, ஏன் பயப்படணும்? ஆண்டவர் சொன்னார், நீங்க தான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீங்க. ஒரு ஒளி போகும்போது இருளுக்கு இடமே இருக்காது. எந்த பேய்க்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த அடிமைத்தனமா இருந்தாலும் உன் தேவன் உன்னை விடுவிக்க வல்லவர். எத்தனை அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை தேவன் இன்னைக்கு விடுதலையாக்கி வைத்திருக்கிறார். உன்னை விடுவிக்க மாட்டாரா? உன்னை சுகப்படுத்த மாட்டாரா? உன் வேண்டுதலுக்கு பதில் கொடுக்க மாட்டாரா? நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்கணும். இன்னும் மகன் ஆகிறதுக்கு என்ன குறை இருக்கு? இன்னும் என்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியலை? ஏன் அந்த ஆசீர்வாதத்தை நான் வாங்கி கொள்ளலை? வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கேன், ஆனால் நான் ஏன் வாங்கலை? என்ன குறைகள் இருக்கு? அந்த குறைகளை நிறைவுக்குள்ள கொண்டு வாங்க, நிறைவாக்குங்க. ஆண்டருக்கு முன்னாடி போய் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள வல்லமையுள்ளவர். அவர் பாவின்னு யாருமே தள்ள மாட்டார். எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவர். அவன் எந்திரிச்சு உட்கார்ந்தான். எவ்வளவு பெரிய, சரியாக ஜீவனின் அதிபதி அந்த கிராமத்தின் நுழைவுக்குள் பிரவேசிக்கும் வேளையில் மரணம் வெளியே வந்துச்சு. ஆனா மரணம் ஜெயிக்க முடியல. மரணம் இயேசுவை பூட்டி வைக்க முடியல. அவர் உயிர் தெளிந்த ஆண்டவர், அவர் உயிரோடு எழுந்த ஆண்டவர். எந்த செத்த பாகங்கள் உன்னுடைய சரீரத்தில் இருக்குமானால், உன்னுடைய வாழ்க்கையில எந்த செத்த காரியங்கள் இருக்குமானால், என் தேவன் ஜீவாதிபதி அதை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவர். You should believe. You believe him. He is able to carry you through. உன்னை நடத்த வல்லவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் வச்சுக்கிட்டு நம்ம பயப்படவே கூடாது. ஜீவனால் மரணம் தோற்கடிக்கப்படணும். மரணத்தை யார் கொண்டு வருவது? தோல்வியை யார் கொண்டு வருவது?
நோய்களை யார் கொண்டு வருவது? அதுக்கு அனுமதி கொடுக்கிறோம். ஒரு சிலதை தேவன் அனுமதிக்கிறார். ஆனால் ஜீவனால் மரணத்தை தோற்கடிக்க முடியும். சாராளோட கர்ப்பம் அப்படி செத்து போச்சு. அந்த வயசுல ஒரு குழந்தை பிறக்குமானே சொல்ல முடியாது. அக்கார்டிங் டு த டாக்டர்ஸ் ரிப்போர்ட் இது முடியாது. செத்து போன சாராளோட கர்ப்பத்தை ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறாருங்க. He is the regenerating God. உன்னோட உறுப்புகளை ரீஜெனரேட் பண்ணுவாரு. அதை ஃப்ரெஷ்ஷாக்க அவருக்கு வல்லமை இருக்கு. செத்து போன கர்ப்பம் உயிரடைந்து அவர் ஈசாக்க பெற்றெடுக்கிறாங்க. இது யாரால முடியும்? டாக்டர்ஸ்ட கேட்டா இது முடியாது சொல்லுவாங்க. அண்ட் தேவனால் எல்லாம் முடியும். என் தேவனால் எல்லாம் முடியும். எத்தனையோ அற்புதங்களை இங்க தேவன் செய்திருக்கிறார். எத்தனையோ பேர்களுடைய நோய்களை தேவன் இங்க சுகமாக்கி இருக்கிறார். எத்தனையோ பேருக்கு அந்த ஒயிட் பிளட் கார்பஸல் கம்மி ஆயிடுச்சு. டாக்டர் சொல்லிடுவாங்க, காலையில் கெடு கொடுத்துருவாங்க. இந்த புள்ள காலையில் வரல இருக்காது, ஃபோன் வரும். நைட்டுக்குள்ள ஆண்டவர் 220 lakhs ஏற்றுவார் பாருங்க. டாக்டர்ஸ் கூப்பிட்டு தனியாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டவுட்டு, இது மரித்து போகும் இந்த குழந்தைன்னு. ஆனால் இரவெல்லாம் தேவனிடத்தில் நாங்கள் வேண்டுவோம். கர்த்தர் அந்த பிள்ளையை ஜீவனோடு காப்பாற்றுவார். என்னத்தையும் கொடுக்க வல்லவர். எத்தனை பிளட் கார்பஸல் இருந்தாலும், எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அப்பா இருக்காரு, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி கொடுக்கறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் பயப்படணும்? இந்த புது ஆண்டில் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. யூ ஜஸ்ட் ட்ரஸ்ட் காட். நீங்க இயேசுவை நம்புங்க. அது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும். ஆண்டவர் சொன்னாரா இதுதான் முடியும் அதுதான் முடியாது? சொல்லல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னை காட்டிலும் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். அப்போ தூங்குறீங்க. என்னை காட்டிலும் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். ஏன் செஞ்சு பார்க்க கூடாது? செஞ்சு பாருங்க. எத்தனையோ பேர் ஃபோன் வரும், கிட்னியில் ஸ்டோன் இருக்கு, உடைக்கிறார் ஆண்டவர். வித்தவுட் எனி டாக்டர்ஸ்னால ஆகாதது என் தேவனால் கூடும், என்னால் கூடாதது ஒன்று உண்டோன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏன் அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்க கூடாது? நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேணும். ஸோ அந்த மனுஷன் இறந்து போனா அவன் சரீரத்தை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! அந்த அம்மாக்கு ஒரே சந்தோஷம். அவரே வார்த்தை. அந்த வார்த்தைக்கு எல்லா வல்லமை இருக்கு. இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைக்கும் தேவனுடைய வல்லமை இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் ரெட் சீ கிட்ட வராங்க, சிவந்த சமுத்திரத்துக்கிட்ட வராங்க. மோசே பார்க்குறாரு, எங்களுக்கு முன்னாடி சிவந்த சமுத்திரம் இருக்கு, நாங்கள் என்ன பண்ணுறது? ஆண்டவர் சொன்னார், உன் கோலை உயர்த்து. ஒன்று தெரியுமா? அவர் விடுற மூச்சுனால என்னாச்சு தெரியுமா? ஆண்டவரோட மூச்சுனால 2 சைடு தண்ணி குவியெல்லாம் நின்னது. மூச்சு மட்டுக்குமே இவ்வளவு வல்லமை இருக்கு. என் தேவன் உன்னை தொடுவாரானால், என் தேவன் உன்னோடு பேசுவாரானால், அவர் வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு பெரிய கடல்ங்க, மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்க. அந்த கடலை தாண்டி தான் போகணும். குவிஞ்சு நிக்குது. அவர் மூச்சு தான் விட்டார். ஆண்டவரோட மூச்சுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. நம் வல்லமையுள்ள ஆண்டவரோட பிள்ளைங்க. ஹல்லேலூயா. அவர் நமக்காண்டி எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஒன்று அவர் வார்த்தைக்கு அடங்கிடணும். அவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணும். அவரை மரியாதை செலுத்தணும். அவருக்கு பயந்து நீங்க நடந்தீங்கன்னா போதும், நீங்க நினைக்கிறதெல்லாம் அப்பா செஞ்சு முடிச்சிருவார். கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை அப்படியே செய்வார். ஒரு சில நேரத்தில் யாருன்னா எனக்கு சாப்பாடு கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன்,
அந்த சாப்பாடு என் வீட்டுக்கு வரக்கூடாது, வராது வராது. நம்ம என்ன சொல்றோமோ அதை செய்வார் அப்பா. நம்ம சொல்றத செய்யணும்னா அவரோட பொண்ணா மாறணும், அவரோட பையனா மாறணும். இந்த தகுதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா அந்த உலகத்துல எதுவுமே நடக்காது. அவங்க ஒரு மனசை சஞ்சலப்பட்டாங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டம். உண்மையில் ஊழியக்காரர் ரொம்ப டேஞ்சர், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இஷ்டத்துக்கு வாழ்ற ஊழியக்காரங்கன்னா பிரச்சனை கிடையாது. தேவனுக்கு பயப்படுற ஊழியக்காரனுக்கு அவனுக்கு முன்னாடி நீங்க நடந்து கொள்ள வேண்டிய விதங்கள் சரியா இல்லைன்னா அது ரொம்ப டேஞ்சர். அவங்க மனசுல ஒன்று கூட நினைச்சாங்களானே போச்சு. என் வாழ்க்கையில நான் பார்க்குறேன். நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்னா நடக்காது. இது என்னோட வாழ்க்கையில. அது ஊழியக்காரனுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை நாம் வாங்கி கொள்ள வேண்டும். எத்தனை பேர் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க கூடியவர்களாக இருக்கீங்க? கொஞ்ச நாள் தோல்வி இருக்கிற மாதிரி தெரியும், கண்டிப்பா அதுல ஜெயம் எடுப்போம். நம்மளை ஜெயிக்கிறவங்களா தான் ஆண்டவர் மாத்திருக்காரு கண்டு தோக்குறவங்களா தேவன் மாத்தல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒரு நல்ல சாவி. உன்னோட எல்லா சிச்சுவேஷனுக்கும் அவர் திறப்பார். He is the best key for all your situation. அவர் தான் நம்முடைய வாழ்க்கையின் நம்பிக்கையா இருக்கிறார். He is the mighty God. அவர் வல்லமையுள்ள ஆண்டவர். அவருக்கு வல்லமை இருக்கு. உன்னோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு வல்லமை இருக்கு. உன் கட்டுகள்ல இருந்து உன்னை விடுதலையாக்க அவருக்கு வல்லமை இருக்கு. அது எப்பேற்பட்ட சோதனை இருந்தாலும் அந்த சோதனையிலிருந்து உன்னை வெளியே தூக்கிட்டு வர்றதுக்கு அவருக்கு வல்லமை இருக்கு. எத்தனை பேர் உன்னை நிந்திச்சாலும் அந்த நிந்தனையினால நீ கஷ்டப்படாம உன் நேசர் உனக்காண்டி ஆறுதல் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். மரணத்தை காட்டிலும் நம் தேவன் வல்லமையுள்ளவர். He is the life. அவரே ஜீவன், அவரே உயிர்த்தெழுதல். இப்பேற்பட்ட ஆண்டவரை வச்சுக்கிட்டு இந்த புது ஆண்டுல நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கடைசியா மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனத்தை படிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனம் ஒருத்தர் படிக்கலாமா? கடற்கரையாகிலும் நோ, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆண்டவர் நம்மளை தான் வெளிச்சம்னு சொல்லியிருக்கிறார். You are the light of the world. தெரியல, நான் லைட் ஆஃப் த வேர்ல்டுன்னே தெரியல. இருட்டுல உட்கார்ந்துருக்கிறோம், பாவத்துல உட்கார்ந்துருக்கிறோம், கட்டுல உட்கார்ந்துருக்கிறோம், அடிமைத்தனத்துல உட்கார்ந்துருக்கிறோம். தேவன் உன்னை பார்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம். நீ போற வீட்டுக்கு வெளிச்சம் வரும், நீ போற ஆபீஸ்க்கு வெளிச்சம் வரும், நீ போற பள்ளிக்கூடத்துக்கு வெளிச்சம் வரும். நீ இருக்கிற இடத்துல நீ வெளிச்சத்தை கொண்டு போகக்கூடிய மனுஷனாக நீ காணப்படுவாய். இயேசு அவ்வனமாக வாழ்ந்தார். இயேசு எந்த அற்புதத்தை செய்தாரோ பேதுரு அதே அற்புதத்தை அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் செய்கிறார். தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கட்டாயமாக நம்மளாலையும் செய்ய முடியும். நம்மளை தகுதிப்படுத்திக்கணும். I am the light of the world. ஒரு சில பேய்னா பயப்படுவாங்க, தனியா படுக்க பயப்படுவாங்க, லைட் ஆஃப் பண்ண பயப்படுவாங்க. ஏன் பயப்படணும்? You are the light of the world. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ தான் இந்த உலகத்துக்கு ஒளி. ஏன் பயப்படுற? நீ போற ரூம்ல தேவதூதர்கள் இருக்க மாட்டாங்களா? நீயே ஒரு வெளிச்சமா தான் அந்த ரூமுக்கு போவே. ஏன் பயப்படணும்? ஏன் பயப்படுறோன்னா பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம், பாவத்துக்கு இடம் கொடுக்கிறோம். பாவ எஜமானனா உட்கார்ந்துருக்கான். பிசாசு தன்னுடைய சிங்காசனத்தை போட்டு உன்னை ஆளுகை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதான் பயப்படுறோம். பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். நீங்க எல்லாரும் நான் ஆண்டவரோட பிள்ளைங்க. அவரோட சாயல்ல நம்மளை படைத்திருக்கிறார். எல்லா அதிகாரத்தையும் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அவர் சொல்றது அதுதான். நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. மலை மேல ஒலிக்கிற ஒளி மறைஞ்சிருக்காது. இந்த உலகம் உங்கள்கிட்ட வெளிச்சத்தை பார்க்கணும். இயேசு கிட்ட அந்த வெளிச்சத்தை பார்த்தாங்க.
இயேசு கிட்ட அந்த ஜீவனை பார்த்தாங்க. உங்ககிட்ட ஜீவனை இந்த உலகம் பார்க்கணும். அதற்காகவே அவருடைய சாயல்ல உங்களை படைத்திருக்கிறார். 16வது வசனத்துல என்ன எழுதிருக்குன்னா, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இருளில் இருந்த ஜனங்கள் மேல ஆண்டவரோட வெளிச்சம் உதித்தது. இங்க என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, உங்கள் வெளிச்சம் இருளில் இருக்கிற மக்களுக்கு முன்பாக பிரகாசிக்கட்டும். இந்த 2024 நீங்கள் எல்லாரும் ஒளியாக எழும்பணும். உங்களோட வெளிச்சம் புறஜாதி மக்கள் கிட்ட போகணும். இருளில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கக்கூடிய வெளிச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு அதை உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா? நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கண்களை மூடலாம். கண்களை மூடலாம். நீங்க யாருன்னு உங்களுக்கு புரியுதா? அவரோட சாயல்ல படைத்த விசேஷித்த மனுஷர்கள். உங்களுக்கு புரியுதா? Who I am. ஏன் தோத்து போகணும்? ஏன் தோல்வியை சந்திக்கணும்? ஏன் நோயில கஷ்டப்படணும்? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார். ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார். You have all authority. Start. You have all authority. பன்னிரண்டு வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீயை ஆண்டவரோட தொங்கலை தொட்ட உடனே அவ சுகமானாள். இப்போ நீ விசுவாசத்தோட கேளு. உனக்கு முன்னாடி தேவன் நிற்கிற மாதிரி உன்னோட விசுவாச கண்களுக்கு முன்னாடி கொண்டு வா. உனக்கு முன்னாடி தேவன் நிற்கிறார். Will you touch his garment? அவரோட ஆடையின் நுனியை நீ தொடுவாயா? உனக்கு என்ன வேணும்? அவருக்கு முன்னாடி தான் வந்திருக்காரு. நாயின் விதவையோட பையனோட பாடி வரும்போது அவர் விடல, சரியாய் அங்க வந்து நின்னார். நீ எதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய பிள்ளைகளை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உனக்கு எதிர் நின்று வராரு. உன் பிரச்சனைக்கு நேரா அவர் வரார். நீ நம்புறியா? He is able to carry me through. என்னை நடத்த அவர் வல்லமையுள்ளவர். He will never fail you. அவர் உன்னை தோத்து போக வைக்க மாட்டார். அவரின் ஆடையை நீ தொட்டிருக்கிறாயா? ஆண்டவர்ட்ட கேளு. எனக்கு இருக்கிற அந்த பயத்தின் ஆவியை எடுத்து போடுங்க ஆண்டவரே. என் சூழ்நிலையை பார்த்து நான் பயப்படக்கூடாது. நீர் என்னோட இருக்கிறீர். உமது கோலும் தடி என்னை தேற்றும் ஆண்டவரே. நன்மையை கிருபையை என் வாழ்க்கையில தொடரும் சொல்லிருக்கிறீங்களே, நான் ஏன் சந்தேகப்படணும்? உங்களுடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்கே. என்னோட வாழ்க்கையில உங்க ஜீவனை கொடுத்தரலும். செத்து போன என்னோட உறுப்புகள்ல பலனற்று இருக்கிற என்னுடைய உறுப்புகள் பலனடையட்டும் ஆண்டவரே. சோர்வு கொண்டு வரக்கூடிய எந்த பலவீனமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால you receive it. பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. என்ன முறிவுகள் இருந்தாலும்
இவங்களோட கண்ணீர் எல்லாம் நீர் தொடையும். எல்லாரோட கண்ணீரை தொடைக்க வல்லமையுள்ள ஆண்டவர் எங்களோட இருக்கிறீர். இரக்கமுள்ள ஆண்டவர் எங்களோட இருக்கிறீர். இந்த ஆண்டு எங்களோட தோல்விகள் எல்லாவற்றையும் ஜெயமாக எடுத்தரணும் ஆண்டவர். On all sides உங்களோட ஒளி, உங்களோட வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. புறஜாதி மக்களுக்கு முன்பாக இவர்களை சாட்சியாக நிறுத்தும், ஒளியாக வையும். ஜீவனை கொடுக்கிறவர்களாக இவர்களை மாற்றும். உனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் உனக்கு தெரியாதா? அந்த விதவையை பார்த்து சொன்னார், கலங்காது, அழாது. இன்னைக்கு நீங்க அழாதீங்க. உன் அழுகையை காண்கிற ஆண்டவர் உன்னோட ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் வீண் போகதே கிடையாது. நீ நம்பு, இந்த கண்ணீருக்கு தேவன் பதில் வைத்திருக்கிறார். அவர் கிட்ட வருவியா? அவர் கண் உன்னை பார்க்குமா? Ask God. வசனத்தின் மேல உன் கையை வச்சு கேளு. வாக்குத்தத்தத்தின் மேல உன் கையை வைத்து கேளு. கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லமையுள்ளவர். ஒரு விசுவாசத்தோடு வீட்டுக்கு போங்க. அவர் உங்களோட தான் இருக்கார். You are not alone. இந்த உலகத்துல நீங்க தனியா இல்ல. இயேசு உன்னோட இருக்கிறார். இந்த ஆண்டு உன்னோட இருப்பார். இந்த ஆண்டு உன்னை விடுதலை செய்வார். இந்த ஆண்டு பெரிய காரியங்களை தேவன் உனக்கு செய்வார். உன்னை இந்த உலகத்துக்கு ஒளியாய் எடுத்து பயன்படுத்துவார். உன்னை ஒப்புக்கொடு ஆண்டவருக்கு. Lord, I give myself to thee, Lord. என்னை எடுத்து பயன்படுத்துங்க. Father God, I thank you. I thank you. இங்க நிறைய பேர் நிறைய குறைவுல இருக்கிறாங்க. மனசுல ஏக்கங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. இது எல்லாத்துக்கும் என் இயேசுவே வழியாயிருக்கிறீர். என் இயேசுவே இவைகளுக்கு நம்பிக்கையாயிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையே அதற்கு நல்ல பதிலை கொடுக்கும். இவர்கள் மேல இரக்கமாய் இருந்தது. நான் என் விதவின் மேல இரக்கமாய் இருந்த ஆண்டவர், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் நீர் இரக்கமாய் இருந்தார். இவர்களோட வேண்டுதலுக்கு உம்முடைய செவி சாய்த்திருக்கட்டும் டாடி. உதவி செய்தல், நாங்கள் ஜெயத்தை பார்க்க உதவி செய்தல். எங்களை முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக நீர் வைத்திருக்கிறீர். நாங்க கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. We are the conquerors in Christ Jesus. ஜெயம் கொள்கிறவர்களாக இவர்களை மாற்றும். அப்படியா இவர்களை ஆசீர்வதியும். We bless them, Lord, we bless them. உங்களுடைய பார்வை இவர்கள் மேல இருக்கட்டும். கர்த்தாவே, நீர் இவர்களை ஆசீர்வதித்து இவர்களை காத்தருளும். நீர் உம்முடைய முகத்தை இவர்கள் மேல் பிரகாசிக்க செய்யும்.
உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்திருச்சு நின்று உபாகமம் 28வது அதிகாரம். எப்பவுமே ஜானையா படிக்கிறது இது. இந்த வாக்குத்தத்தங்களை இந்த நாளில் தேவனிடத்தில் கேட்போம். ஒரு கண்டிஷன் தேவன் கொடுத்திருக்கிறார். முதல் வசனத்தை நான் படிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம், அவரோட கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பணத்துல இல்ல, ஆவிக்குரிய விஷயத்துல உன்னை மேன்மையாக வைக்கணும்னா ஆண்டோடைய கற்பனைக்கு நாம் கீழ்ப்படியணும், அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கணும். படிக்கலாமா? 28வது உபாகமம் எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். 2வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆமென். 3வது வசனம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். ஆமென். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் நாடுகளின் மந்தையுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். உன் கூடையும் உன் மாவு பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஆமென். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆமென். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். ஆமென். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஆமென். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஆமென். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். ஆமென். கண்களை மூடலாம். பரலோக பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். இந்த ஆசீர்வாதங்கள் இவர்கள் தலைமையில தங்கட்டும். இவர்கள் உங்களுக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கட்டும். இதுல எழுதப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியான பயத்தையும் நடுக்கத்தையும் எங்களுக்கு கொடுத்தார். இதற்கு நாங்கள் மீறி நடக்கக்கூடாது. இதை சுதந்திரிக்கிற கூடிய அந்த பாக்கியத்தை எங்க ஒவ்வொருத்தருக்கும் நீர் கொடுத்தரலாம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். ஆமீன். எல்லாரும் அமர்ந்து கொள்ளவும். ப்ளீஸ் பி சீட்டட்.